வெற்றி தோல்விகள்ங்கிறது வந்து கொஞ்ச காலம் அது ஒரு பெரிய முத்திரையாகவே விழும். அதை ஹேண்டில் பண்ணுறதே பெரிய கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுன்னு அவர் நினச்சாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கதை வந்து இண்டஸ்ட்ரியில் உழவ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப முக்கியமான கதை, ரொம்ப சூப்பரான கதை, இது யார் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சிம்பு வந்து கரெக்டாக அதை கேபிட்டலைஸ் பண்ணார். இல்லை நம்ம வந்து இதை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவர் இந்த கதையை எடுத்துக்கிட்டு பல கம்பெனிகளுக்கு ட்ராவல் பண்ணார். ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கிட்டே அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு, சார் இந்த படம் பண்ணலாமே நம்ம அப்படின்ட்டு. இப்போ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எப்படி சிம்பு வச்சு ஒரு படம் பண்ண முடியும்? சிம்பு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய இடத்துல இல்லைல்ல. அவர் படங்கள் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார். ஒரேடியாக வந்து ஒரு 400 கோடி 500 கோடி வசூல் பண்ணணுங்கிற சூழல் இருந்ததுன்னா கவலையப்பட மாட்டாங்க. ரைட்டுங்க பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. அந்த சூழலுக்கும் இன்னும் அவர் வரல. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ராஜ்கமல் வந்து சரி ஓகே நம்ம பண்ணுவோம்னு வர சொல்லி அவங்க அந்த பட்ஜெட்டை எப்படி குறைக்க முடியும், முதல்ல அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு உட்காந்து அது கிட்டத்தட்ட 1 வருஷம் போச்சு. அவங்க மினியேச்சர் போடுறது, சின்ன சிஜி ஒர்க் பண்ணுறது, இது மாதிரிலாம் பல பிளான்கள்லாம் பண்ணி எந்த அளவுக்கு இதோடைய பட்ஜெட்டை குறைக்க முடியும்னா அவங்க கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை துவங்கிறதுக்கு டிலே ஆகிட்டு இருக்கும் பொழுதே ஓடிடி சேட்டலைட் மார்க்கெட்டு விழுந்துருச்சு.